பாண்டியனை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்த வானதி வெளியே நிற்கிறாங்க. அப்போ பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க, என்ன பாண்டி, நான் கோச்சிட்டு போனேன், ஆனால் திரும்ப உனக்கு கால் பண்ணணுன்னோ இல்லை ஏன் கோச்சிட்ட அப்படின்னு என்னை சமாதானப்படுத்தணும்னு உனக்கு தோணலைல்ல? போனால் போயிட்டு போகிற அப்படின்னு சந்தோஷமாக நீ இருந்துட்டல. எனக்கு அப்பயே தெரியும் பாண்டி நீ இப்படிதான்னு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு சோழன் வெளியே வராரு. என்னம்மா வந்துட்டியா நீ சண்டை போடவே? ஒரு நாள் உன்னால் சண்டை போடாமல் அமைதியாக இருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அதுக்கு வானதி, ப்ரோ நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல, உங்கள் தம்பிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பிக்கு வாயின்னு ஒன்று இருக்குல்ல, நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும், நீங்கள் கொஞ்சம் இதில் தலையிடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டு நிலாவும் வெளியே வர்றாங்க. வா வானதி, எப்போ வந்த, உள்ள வாயே வெளியே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டாங்கப்பா இந்த வீட்டோட மகாலட்சுமி. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களுக்காக தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை கண்டுக்க தான் ஒரு நாய் கூட இல்லை இந்த வீட்டில். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் இந்த வீட்டையே அடமானம் வச்சு கூட உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் கண்ணை காமிச்சா போதும், எல்லாம் விழுந்தடிச்சிட்டு வந்து உங்களுக்கு சேவகம் பண்ணுவாங்க. இதை கேட்ட பாண்டியன், வானதி புரியாமல் பேசாத, லோனுக்காக போனாங்க தான், ஆனால் லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? நிலா அண்ணியே இதனால் வருத்தத்தில் இருக்காங்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத. ஓ கதை அப்படி போகுதா? நல்ல வேலை லோன் கிடைக்கல, இல்லைன்னா இந்த வீட்டை வச்சு உங்கள் அன்னிக்கு பணத்தை கொடுத்துருப்பீங்க. அதுக்குடனே சோழன் வந்துட்டு, இப்போ மட்டும் என்ன, லோன் கிடைக்காட்டாலும் நாங்கள் எப்படியாவது 3 பேரும் பணத்தை அரேஞ்ச் பண்ணி நிலாவுக்கு கொடுப்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிலா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கொடுங்க ப்ரோ, உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, எதுக்காக பாண்டியை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அன்பு காட்ட பணம் செலவு பண்ண அவனுக்காக நான் இருக்கேன், வேற யாருக்கும் பணம் செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வானதி நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு தான் இரு, தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வானதி அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அண்ணி இந்த குடும்பத்து பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். இதில் என்ன உனக்கு தப்பாக இருக்குது வானதி? அன்னிக்காக நானும் தான் வெளியே பணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், சரியா? தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத. நல்ல கதையாக இருக்குது பாண்டி, உங்கள் அன்னிக்கு பிரச்சனைனா நீ விழுந்தடிச்சிட்டு இப்படி வேலை பார்த்துட்ருப்பியா? அதான் லோன் கிடைக்கல, வந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு விட்டுட்டு போயிட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு சும்மா தேவையில்லாமல் வெளியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பணம் வாங்கி நீ உங்கள் அன்னிக்கு கொடுக்கணும்? கடைசியில் உங்கள் அண்ணியோட பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆகிடுச்சுனாலோ இல்லை உங்கள் அண்ணி நான் ஏன் உங்களுக்கெல்லாம் திருப்பி தரணும்னு கேட்டாலோ நீ என்ன செய்வ? 5 லட்சம் கடனோட இருப்பியா? நமக்கு கல்யாணம் ஆகணும், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு வானதி கேட்கவும் நிலா முகமே வாடி போயிடுது. வானதி, நான் யார்கிட்டேயும் பணம் வேணும், இந்த வீட்டை வச்சு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. நான் சொல்ல வேண்டான்னு நான் சொல்ல இவங்க எல்லாம் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வானதி, தயவு செஞ்சு உன் வார்த்தையால் என்னை கொல்லாத. நான் ஒன்றும் உங்களை வார்த்தையால் கொல்லலை, இருக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன் அவ்வளோதான். உங்கள் வீட்டுக்காரர் சோழன் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பாண்டியை போட்டு தயவு செஞ்சு தொல்லை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். பாண்டியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் வந்தால் இந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குது, பாண்டிக்கும் பங்கு இருக்குது, இப்படி எல்லாத்துக்கும் பங்கு இருக்க வீட்டை எப்படி நீங்கள் அடமானம் வச்சு அந்த பணத்தை உங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ண முடியும்? பொது சொத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? சோழன் செம்ம கடுப்பாயிறார். வானதி நீ இன்னும் கல்யாணமே பண்ணலை, இன்னும் பாண்டியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே கூட நீ வரல, அதுக்குள்ளே சொத்தை பற்றியெல்லாம் நீ நியாயம் பேசிக்கிட்டு இருக்கியா? அதான் ப்ராசஸ் ஆகலை, ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அதை விட வேண்டியதானே? நீ எதையுமே ஒரு தடவை பேசி நிறுத்த மாட்டேயா? ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப விதவிதமான மாதிரி பேசி பேசி கொல்லுவியா வானதி அப்படின்னு கேட்க, அதுக்கு வானதி, கேட்டியா பாண்டி, நான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொல்றேனா? நல்லா கேட்டுக்கோ, எனக்கு வேணும்டா, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், நீ தான் வேணும்னு எப்போ பார்த்தாலும் பின்னாடி ஒரு நாய்க்குட்டி மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தியா? எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், என்னமோ நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் கூட, தயவு செஞ்சு பேசுவானது அப்படின்னு நீ வந்து கெஞ்சின ஒரே காரணத்துக்காக தான் உன்னை அன்பிளாக்கும் பண்ண, உன்கிட்ட நான் பேசவும் ஆரம்பித்தேன். ஏன் உன் வீட்டுக்கு கூட எல்லார்கிட்டையும் பழகவும் ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் உங்களோட சுயரூபத்தெல்லாம் காட்டிட்டீங்கல்ல, நீங்கள் யாருங்கிறத எனக்கு நிரூபிச்சிட்டீங்கல்ல. பாண்டியன் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. வானதி
தயவு செஞ்சு நீ நிறுத்து. உன் கூட சண்டை போட்டு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். உனக்கு விளக்கம் கொடுத்தே நான் சோர்ந்து போயிட்டேன் வானதி. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் உன் வாயை வச்சுட்டு அமைதியாக இரு வானதி ப்ளீஸ். எனக்காக தான் பாண்டி நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீயே என்னை வாயை மூடுன்னு சொல்கிறல்ல. இருக்கட்டும் பாண்டி, எனக்கு தேவையே இல்லை. உன் கூட பேசணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. உன் கூட பேசாதப்பயே நான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். நான் திரும்பியும் உன்னை பிளாக் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வந்தோ இல்லை என் பின்னாடி வந்தோ சீன் போடுற வேலை வச்சுக்காத. நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ என் முகரையில் கூட நீ முழிச்சிடாத. உன் மூஞ்சியில் நானும் முழிக்க மாட்டேன். உன் வீட்டு பக்கமே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உன் குடும்பத்தோடையும் அண்ணியோடையும் நீ சந்தோஷமாக இரு. பாண்டியும் கோபமாயிடுறாரு. சரி வானதி, இதுதான் உனக்கு வேணும்னா நம்ம அப்படியே இருந்துக்கலாம். உன் கூட பேசாமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. உன் கூட பேசும்போது அதை விட கஷ்டமாக இருக்குது. மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லார்த்து மேலேயும் பொறாமப்பட்டுக்கிட்டு என்னால் முடியல வானதி. சோழன் அப்பயே சொன்னான், நீ குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டேன், எனக்கெல்லாம் நீ நிச்சயமாக செட்டே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. நான் அப்போ நம்பலை, ஆனால் இப்போ நம்புகிற வானதி. நீ உனக்கு என்ன தோணுதோ செய். இனி நான் உன்னை தொல்லையும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் வானதி. இதுக்கு நடுவில் நிலா என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் ப்ளீஸ். வானதி, நான் சொல்கிறத கேளு. இவங்களோட பணத்தெல்லாம் நான் எடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி 2 பேரும் முடிவெடுக்காதீங்க. 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக பேசுங்க. உடனே அதுக்கு பாண்டி, இல்லை அண்ணி, இது வேலைக்காக போகிறதில்ல, இவ மாறவும் போகிறதில்ல, நம்ம யாரையும் இவ புரிஞ்சுக்கவும் போகிறதில்ல. எப்பயும் அவள் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு தான் நிற்பா. இவளுக்கு விளக்கம் சொல்லி என்னால் முடியல அண்ணி. இது இப்படியே போகட்டும், பரவாயில்ல. எனக்கு கஷ்டம்தான், இவ இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இவ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாளே. போயிட்டு போகிறா, விடுங்க. இதை கேட்ட வானதியும், ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி, எனக்கு இப்போ தெளிவாக எல்லாமே புரிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு தேவையே இல்லாமல் உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும். இனி உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க.